அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் பனானா சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சில சமயங்களில் நம்ம வீட்டில் வந்து நிறைய வாழைப்பழம் மீந்து போயிடும். அது நல்லா பழுத்துருச்சுன்னா குழந்தைங்க எவ்வளோ விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. அதை தூக்கி போட நமக்கு மனசே வராது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் செஞ்சு கொடுங்க. சீக்கிரமாக அந்த வாழைப்பழமும் காலி ஆகிடும், கேக்கும் நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி ஆகிடும். இந்த கேக் எப்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு மிக்ஸி ஜார் இருந்தால் போதும், இந்த கேக்கை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு பிளெண்டர்லாம் எதுவுமே தேவையில்லை, மிக்ஸி ஜார் இருந்தாலே போதுமானது. வாங்க இப்போ இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி சைஸில் ஒரு 4 வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். இதில் ஒரு 4 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். 120 மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இது நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலாவோ அல்லது இந்த மாதிரி விஸ்கு வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் ஒரு ½ கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றுனா ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படாதீங்க, ஒன்றுமே ஆகாது, சூப்பராக வரும் கேக்கு. இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேப் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சிடலாம். இப்போ கேக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு இந்த கேக் வேகிறதுக்கு. நீங்கள் வந்து டைமிங் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஓவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. சரியாக வேகலை அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த பனானாவோட ஸ்மெல் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொக்கோ பவுடர் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வித்தியாசம் தெரியாது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.